ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் டியூட்டோரியல்ல வந்துட்டு ரீநேம் த ஃபைல் அண்ட் ரிமூவ் த ஃபைல் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்துருக்கோம். நீங்க பார்க்கலன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் வீடியோல வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஃபைல் ரீட் பண்றது, ரைட் பண்றது, அப்பெண்ட் பண்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கு. அத எப்படி வந்து ரீநேம் பண்றது, எப்படி வந்து ரிமூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ரீநேம், ரிமூவ் இதெல்லாம் வந்துட்டு ஃபைல் ப்ராசஸிங் மெத்தட் சரியா? இது வந்துட்டு ஓஎஸ் மாடியூல்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஓஎஸ் மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஓஎஸ். ஸோ ஓஎஸ் மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுல தான் வந்துட்டு ரிமூவ், ரீநேம் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைல வந்துட்டு ரீநேம் பண்றதுக்கு ஓஎஸ் டாட் ரீநேம். ஸோ நம்ம வந்து ரீநேம் பண்ணணும். ஸோ இதுல 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இதுல 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ஃபைல் நேம், டெஸ்டினேஷன் ஃபைல் நேம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் குள்ளே வந்து saraview டாட் txt ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இந்த ஃபைல் நேமை நான் இங்க பாஸ் பண்றேன். saraview டாட் txt. ஸோ இந்த ஃபைல் இதோட நேம் நம்ம இப்ப சேஞ்ச் பண்ணணும். saraview ஃபைல் கொடுக்குறேன். டாட் txt. saraview இருக்கு ஃபைல் நேம். அத saraview ஃபைல்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். இப்ப நான் ரன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து saraview இருந்துச்சு. இப்ப saraview ஃபைல் வந்துட்டு ரீநேம் ஆயிடுச்சு. saraview ஃபைல் இருக்கு இல்லையா? சோ இதையே நான் வந்து சேஞ்ச் பண்றேன். இப்ப வெறும் சாரா மட்டும் குடுக்குறேன். ஓகேங்களா? சோ இந்த ஃபைல் நேம் சேஞ்ச் ஆகுறது நீங்க வந்து பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியுதுல. சோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் குள்ளே இருக்கிறதுனால வந்துட்டு டைரக்ட்டா வந்து நான் ஃபைல் நேம் குடுக்குறேன். சோ வேற லொகேஷன்ல இருந்துச்சுன்னா வந்து ஃபுல் பாத் வந்து நீங்க குடுக்கணும். சோ அது வந்து உங்களுக்கு காட்டுறேன். சோ இப்ப நம்ம வந்து டெலீட் பார்த்துட்டு வந்துடலாம். சோ இப்ப ஒரு ஃபைல வந்துட்டு நம்ம ரீநேம் பண்றது பார்த்தோம். ஒரு ஃபைல நம்ம டெலீட் பண்ணணும், இல்லன்னா ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். os டாட் ரிமூவ். சோ இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் நேம் வந்து குடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா sara.txt. சோ இப்ப வந்து sara.txt இல்லையா? சோ இத ரன் பண்றேன். இந்த ஃபைல் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியுது இல்லையா? டெலீட் ஆயிருச்சு. சோ ரிமூவ் பண்றதுக்கும் ஜஸ்ட் வந்துட்டு OS மாடல இம்போர்ட் பண்ணனும். os.remove ஃபைல் நேம் வந்து இங்க குடுக்கணும். சோ இப்ப வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ல இல்லாம வேற லொகேஷன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொகேஷன்ல sample.txt ஃபைல் இருக்கு. சோ ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஃபைல் பாத் வந்து ஃபுல் பாத் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சோ இந்த ஃபோல்டருக்குள்ள sample.txt ஃபைல் இருக்கு இல்லையா? சோ இந்த ஃபைல தான் நாம இப்ப வந்து ரீநேம் பண்ண போறோம். சோ ஜஸ்ட் os.rename குடுத்துக்கோங்க. சோ இதுல வந்துட்டு இந்த காப்பி பண்ண பாத்த வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்துட்டு ஸ்லாஷ் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். சோ இந்த சாம்பிள் டெமோ இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு sample.txt. சோ இந்த ஃபைல் இருக்கு இல்லையா? சோ இந்த வந்து நம்ம ரீநேம் பண்ண போறோம். சோ அதுக்கு சேம் தாங்க. இந்த பாத் ஃபுல்லா குடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிக்கிறேன். இங்க பாத் ஃபுல்லா குடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நியூ சாம்பிள்னு குடுக்குறேன். நியூ sample.txt. சோ சாம்பிள்னு இருக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நியூ sample.txtன்னு குடுக்குறேன். ஓகே. சரிங்களா? சேம் வந்துட்டு ஃபுல் பாத் குடுக்கணும். சேம் அந்த டெஸ்டினேஷன்லயும் ஃபுல் பாத் குடுத்துட்டு நியூ ஃபைல் நேம் வந்து குடுக்கணும். சோ இத நான் ரன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சோ இங்க பாருங்க நியூ sample.txt ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சேம் வந்துட்டு இந்த ஃபைல நாம இப்ப ரிமூவ் பண்ணலாம். சோ இங்க என்ன குடுக்கணுங்க? ரிமூவ் மெத்தட் குடுத்துட்டு டெஸ்டினேஷன்ல நாம ரிமூவ் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு os.remove எந்த ஃபைல நாம ரிமூவ் பண்ணணுமோ அந்த பாத் குடுக்கணும். ஃபுல் பாத் குடுக்கணும் இதுக்கு. சோ இப்ப நியூ சாம்பிள் இல்லையா? ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா? நியூ சாம்பிள். சோ இத நான் வந்துட்டு ரன் பண்றேங்க. இங்க பாருங்க நியூ sample.txt அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.